வாய்ப்பில்லை ராஜா லைக் தட். ஒரு வாக்கு ஒரு டீயை போட்டு அப்படி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க வேணும். இவங்க கான்ட்ரவர்சியாக பேசி 4 பேரை கலாய்ச்சி ரொம்ப ஜாலியாக இருந்து மற்றவங்கள ஜாலி பண்ணி சிரிக்க வச்சு இப்போது நம்ம அந்த அற்புத புதையல்களை தேடி ஒரு குட்டி ரவுண்ட்ஸ் வாங்க, நீங்களும் வாங்க புதையலை தேடப்போம். ஆக்சுவலி குடி முதல்ல ஸ்டார்ட் ஆகிறதே இந்த சின்ன சின்ன அட்ராக்ஷன், அந்த என்தூசிசம், அந்த பரபரப்பு, அந்த பவர், மைண்ட் பவர், இதுக்கெல்லாம் தான். கீழே பார்த்தா இந்த பாருங்கள் பட்டனாக இருக்கா, இருங்க பிரிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் கீழா நெல்லி. அந்த கீழே இருக்க பார்த்தீங்களா நெல்லி நெல்லியா லைனாக, இதுதான் கீழா நெல்லி. பட் இந்த சரக்கு டெம்டேஷன் இருக்குல்ல, இது நம்மள ஆழமாக யோசிக்கப்படாது. ஏன்னா அதுக்குள்ளே அதனுடைய தேவை அதுக்கு முக்கியம். நம்ம நோய்க்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள் தான் மெடிசன். சாப்பிட்லாம், இருங்க கழுவில் வீட்டுக்கு போய் கழுவிட்டு சாப்பிட்றேன். அந்த சரக்கடிக்கிற டைம் வந்தால் அதை தான் சொல்லணும், நம்மளை விட 1000 மடங்கு பெரிய சைத்தானவன். அவ்வளோ சீக்கிரம்லாம் ராஜா முயற்சி பண்ணாமல் எதுவுமே ஃபெயிலியர்னு சொல்கிறவன் கிடையாது. ஒரு ராட்களை அடிக்க வச்சாங்க ஒரு 6-7 ஃபுல்லுன்னா தாங்காது பாடி. நோயிலேயே மிகப்பெரிய நோய், மீதி நோய்க்கெல்லாம் வலி எடுக்கும், இருக்கும். இது நம்மளுடைய நோய் இருக்குல்ல, எது கூடவும் கம்பேர் பண்ண முடியும். இது ஒரு வித்தியாசமான கலாய்க்கணுன்னா நிறைய பேரை கலாய்க்கலாம், இன்க்ளூடிங் மிஸ்டர் சத்யராஜ், நம்ம சினிமா ஆக்டர், அவரை கூட கலாய்க்கலாம். மற்றபடி பரபரப்பான ஒரு மாதிரி கிறிஸ்பியான கண்டென்ட் எல்லாம் தரலான்னு ஆசையாக இருக்குது. ஆல் த பெஸ்ட். உங்களால் தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். குடிச்சிட்டும் இதை பார்த்துட்ருக்கலாம், பார்த்துட்டும் குடிக்க போகலாம், இது பிரச்சனை இல்லை. ராஜா உங்கள் கையை பிடிச்சி யாராலேயே இழுக்க முடியாதுன்றது உலகத்துக்கே தெரியும் ராஜா. எந்த பழக்கத்தையும் சுலபமாக கற்றுக்க முடியுது, சரக்கு சிகரெட்டு எல்லாமே. இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா குட் மார்னிங். Day 2 பிரம்ம முகூர்த்தம், மார்னிங் 4 o'clock wake up. அந்த பிரம்ம முகூர்த்தம் அவரோட நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறப்போ கேட்டை போட்டு உள்ள போய் தூங்கிட்டாங்க. நான் என்னமோ காலையிலே எந்திரிச்சு கடமையெல்லாம் முடிச்சுட்டு மெடிடேஷனும் பண்ணிவிட்டு கிளம்பலாம், ஒரு வாக் போகலாம் அப்படின்றப்போ கேட்டும் போட்டிருந்தது. தானாகவே முழிப்பு வர சீன் வந்து வேறு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 மணிக்கு ஆரம்பிக்கும் விடிய காலையில். அதுவும் குளிர் டைம் வேறு. இந்த டைம்லாம் நம்ம பரபரப்பாக இயங்க வேண்டிய கட்டமாக இருந்தது ஒரு காலத்தில். 6 மணிக்குள்ளே குடிக்கிறேன்னா அப்புறம் அவன்லாம் என்னடா மனுஷன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த காலம்லாம். இப்போ எனக்கு மாறி இருக்குன்ற சந்தோஷம். உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் மாறிடும். மாற்றணும், நீங்கள் தான் மாற்றணும். ஒரு சில டிப்ஸுகள்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரெகுலரைஸ் ஆகிறேன். இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற பழக்கத்தை நான் ரெகுலராக பண்ணுறேன்னு முதல்ல நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸு எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, ஆல்கஹால்லேருந்து நம்ம வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல விஷயங்களுக்காக ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. விடிய காலையில் எழுந்திருச்சு ஒரு வழியாக பொழுதே விழுந்துருச்சு. கேட்டு ஒரு வழியாக திறந்த உடனே பிடிச்சாம பாருங்கள் ஒரு ஓட்டம் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக பீச்சு, ஒரு 2-3 மைல் ஒர்க் அவுட், அதுக்கப்புறமா further. இன்றைக்கி கடலும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. யூஸ்வலாகவே சொல்லுவாங்க நெக்ஸ்ட் 2 அமாவாசை டேஸ், இந்த அதான் இந்த அமாவாசை டைமில்
கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அலைகள் பெரிய வேவ்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி வந்து பார்த்தது ஆமாம் ரஃப்பாக தான் இருக்குது. பட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் கணிச்சிட முடியாது. இந்த போட்டுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, மீன் பிடிக்க போகிறாங்கல்ல, அவங்க வந்து எக்ஸாக்டாக கணிப்பாங்க. பழக்கம்னோடனே ஞாபகம் வருது, எந்த பழக்கத்தையும் சுலபமாக கற்றுக்க முடியுது. சரக்கு, சிகரெட்டு எல்லாமே. இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா அதுவும் இந்த காலையில் எந்திரிக்கணும், காலையில் நல்ல விஷயங்கள் செய்யணும், காலையிலேருந்தே சுறுசுறுப்பாக இருக்கணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும், வேறு மாதிரி. இந்த ஒழுக்கங்களை கற்றுக்கணுன்னா மட்டும் பாபா எங்கேருந்து தான் வருதோ அந்த சோம்பேறித்தனம். லெட்ஸ் சீ. முடிஞ்சிச்சு ஒரு வாக்கு, டீயை போட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு குட்டி ஜர்னி ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஆக்சுவலி யோசிச்சுட்டே நடந்து வரேன். பாருங்களேன், நான் எங்கெங்கெல்லாம் தனியாக இருக்கணும், ஒரு டீ சாப்பிட்றது அப்படி இப்படின்னு ஒரு வீடியோஸ் எடுத்துடுறேன். இந்த வ்ளாகர்ஸ் எல்லாம் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, எத்தனை பேரை பார்த்துருக்கணும், எவ்வளோ பப்ளிக் பிளேஸ் போயிருக்கணும், பெரிய விஷயம். சல்யூட் டு த வ்ளாகர்ஸ். சரி, கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போது நம்ம அந்த அற்புத புதையல்களை தேடி ஒரு குட்டி ரவுண்ட்ஸ். வாங்க, நீங்களும் வாங்க, புதையலை தேடப்போம். கண்ணில் படலையே, உங்கள் கண்ணில் படுதுங்களா? அதெல்லாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த அற்புத புதையல். ஓ எஸ், இதை பாருங்க, தெரியுதுங்களா? இது கீழே பார்த்தா இந்த பாருங்க, பட்டனாக இருக்கா, இருங்க பிரிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இதுதான் கீழா நெல்லி. அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, நெல்லியா லைனாக, இதுதான் கீழா நெல்லி. வெரி ஸ்பெஷல், எஃபெக்டிவ், 100% நேச்சர். நம்ம பல்ஜி லிவர்ஸை கூல் பண்ணுறது இது. ஸோ நிறைய இருக்கும், இங்கெல்லாம் தேடணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதுவும் அதே தான். இந்த கீழே பார்த்தீங்கன்னாலே இதை பாருங்கள், அப்பா வளர்ந்துருக்காரு, இவர் முற்றிய பருவம், நல்லா இருப்பார் இவரும். ஸோ இதை மேக்ஸிமம் டைமில் நான் பச்சையாக சாப்பிட்டது உண்டு. ஸோ அந்த கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்லாம். இருங்க, கழுவில் வீட்டுக்கு போய் கழுவிட்டு சாப்பிட்றேன். ஆக்சுவலி இந்த கசப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கசப்புன்னு சொல்லலாம். இதை மோரில் கலந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கீழா நெல்லி இஸ் த 100% சொல்யூஷன் ஃபார் த லிவர் பல்ஜி. சரக்கு அடித்தாலும் காலையில் ஒரு கிளாஸ் குடித்தா தப்பு இல்லை. அதனால் இப்போவே தயார் பண்ணிக்கோங்க. அப்பா ரீச். குடிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக. ஆக்சுவலி காலையில் எந்திரிக்கிறத விட, இந்த மெடிடேஷன் பண்ணுறதை விட, இந்த வாக்கிங் போகிறத விட, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதை விட, இந்த டயர்டாகிறத விட பெரிய கஷ்டம் என்னன்னா உண்மையாலுமே காலையில் குடிக்கிறது தான். பார்த்தீங்களா, அவருக்கு சவுண்டு விடுறாரு. அவரும் இன்னும் அடமாக பாருங்க, அங்கே பாருங்கள், காலையில் வச்சேன் வெஜ்ஜி இறங்குறவங்களுக்கு. சரி, ஓகே, ஸ்பெஷல் இருங்க, போட்டு கொடுக்காரு. செம்ம பசி போகிறது பசங்களுக்கு. இருக்குங்கப்பா, உங்களுக்கு என்னப்பா நான்வெஜ் இருக்குங்க? நான் தான்ப்பா புரட்டாசி மாதம் மாட்டேன், ரெகுலர் கொண்டு வந்துடுங்க.
நம்ம அந்த கீரையோ கேரட்டோ கோஸோ பீட்ரூட்டோ எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழலாம்ப்பா. இது உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் வாழுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உங்களுக்கு மேலே என்ன சீட்டிங் உங்களுக்கு, வாங்க கம் டவுன். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் மூவ் பண்ணோன்னா வருவானுங்க பாருங்க. இருங்க, இப்போ பாருங்க, அவனுங்க டோரை மூடிடுறேன். இப்போ பாருங்க, இது பார்த்தீங்களா, வீடியோ எடுத்தால் ஓடிடுறாங்க. சரி, ஓகே ஓகே ஓகேப்பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள், பாய். வாங்க 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 வாங்க. அப்பா மறுபடியும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷு. இன்றைக்கி கொஞ்சம் சிட்டி ஒர்க் இருக்குது. இந்த அமைதியான சூழல்லேருந்து அந்த பரபரப்பான் பீங் பான் ஆரன் சவுண்டில் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் பாண்ட் இருக்குது. அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஜெர்னி முடிச்சுட்டு சிட்டி ஒரு சின்ன ரவுண்டு இருந்தது, ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன், பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். மற்றபடி ஆக்சுவல் நார்மல் ரைடு வந்துட்டேன், முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மணி சன்செட் டைம் வந்துடுச்சு. அவ்வளோ பரபரப்பாக விழுந்து விழுந்து நேற்று முதல் நாள் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருக்கோம். வர பயங்கர எக்ஸைட்லாம் ஆகி போஸ்ட் பண்ணது 14 வியூ போயிருக்கு. பரவாயில்ல, 14 பேர் நம்மள்ட பார்த்துருக்காங்களே, அது போதுமே. ஏன்னா 14 தானே, நாளைக்கு 15 ஆகும், 15 16 ஆகும். டே பை டே கவுண்ட் போட்டால் கூட நம்ம போக போகிறோம், எங்கேயோ போக போகிறோம். பேசிட்டு ரைட். ஆக்சுவலி சொல்லணுன்னா, ஒரு சாப்டரை நம்ம சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸும் தேவைப்படுது. பட் நம்ம ப்ரோக்ராம் அது மாதிரி இல்லை. ஏன்னா இந்த பரபரப்பு, இந்த டென்ஷனு, இந்த அட்ராக்ஷனு, இந்த ஒரு எப்படி அந்த கிளாமர், இந்த மாதிரி விஷயங்களில் ஈர்க்கப்பட்டு தான் குடிக்கு நம்ம போகிறது. ஆக்சுவலி குடி முதல்ல ஸ்டார்ட் ஆகிறதே இந்த சின்ன சின்ன அட்ராக்ஷன், அந்த என்தூசிசம், அந்த பரபரப்பு, அந்த பவர், மைண்ட் பவர், இதுக்கெல்லாம் இல்லை. ஸோ இந்த என்தூசிசம், இந்த பரபரப்பு, இவங்க கான்ட்ரவர்சியாக பேசி 4 பேரை கலாச்சி ரொம்ப ஜாலியாக இருந்து மற்றவங்கள ஜாலி பண்ணி சிரிக்க வச்சு குடியை நிறுத்தணும்னா முதல்ல ஒரு இன்னர் பீஸ் தேவை. 100% ஒரு இன்னர் பீஸ் தேவை. ஆழமாக யோசித்து பார்த்தா அந்த இன்னர் பீஸ் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆழமாக யோசித்து பார்த்தா. பட் இந்த சரக்கு டெம்டேஷன் இருக்குல்ல, இது நம்மளை ஆழமாக யோசிக்கப்படாது. ஏன்னா அதுக்குள்ளே அதனுடைய தேவை அதுக்கு முக்கியம். ஏன்னா நான் எனக்கு யோசிக்க தெரியும், நான் ஸ்திரமானவன், நிலையானவன், எல்லாமே தெரியும். அப்படின்னாலும் அந்த சரக்கடிக்கிற டைம் வந்தால், அதை தான் சொல்கிறேன், நம்மளை விட 1000 மடங்கு பெரிய சைத்தானவன். அவ்வளோ சீக்கிரம்லாம் ராஜா வாய்ப்பில்லை ராஜா, லைக் தட். ஸோ இதுக்கான இந்த இன்னர் பீஸ், இந்த அமைதி, இதை உங்களுக்குள்ளே தேடுங்க. நான் காலையில் எழுந்திருக்கிறேன், நீங்கள் எழுந்திரிங்க, நல்லது நடக்கும், இதெல்லாம் இல்லை. நான் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லி அதிகாலையில் எழுந்திருங்க, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய வித்தியாசங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. அதே நான் கேட்டிருக்கேன், நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒய் ஐ கான்ட் ட்ரை. முயற்சி பண்ணாமல் எதுவுமே ஃபெயிலியர்னு சொல்கிறவன் கிடையாது. ஸோ அந்த வெர்ஷனில் அதனால தான் சொல்கிறேன், அந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைங்க, அந்த க்யூரியாசிட்டியை குறைங்க. என்ன ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போர் தான். நீங்கள் முதல் தடவை குடித்தாலும் சரி, ஒரு மாமாங்கமாக குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, நான் தாண்டா சீனியரா, இந்த உலகத்திலே நான் தாண்டா பெரிய சீனியர் குடிக்காரன்னாங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபுல்லு தான் குடிக்கும். ஒரு ராட்களை அடுக்கி வச்சாங்க, ஒரு 6-7 ஃபுல்லுன்னா தாங்காது, பாடி சலிச்சிடும், சோறு எடுக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் உள்ள ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஓகே, கண்டிப்பாக கை கொடுக்காது, ஒத்துழைக்காது, செட் ஆகாது, நிறைய கஷ்டம், நிறைய எரர்ஸு. ஐயோ, அது எப்படி அது ஒரு வித்தியாசமான உணர்வு. நோயிலேயே மிகப்பெரிய நோய். மீதி நோய்க்கெல்லாம் வலி எடுக்கும், அன்கம்ஃபர்டபுள், இரிட்டேஷனாக இருக்கும். இது நம்மளுடைய நோய் இருக்குல்ல, எது கூடவும் கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு வித்தியாசமானது. இது மூளையிலேருந்து வருதா, அந்த நோய் இதயத்துலேருந்து வருதா,
உடம்புலேருந்து வருதா, இல்லை நம்மளுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கா, நம்ம சரௌண்டிங்காக, இது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நோய்களுக்கு ஆயுர்வேதா இருக்குது, சித்திக் இருக்குது, என்னென்னமோ மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம நோய்க்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள் தான் மெடிசன். இந்த நினைவுகளை, இந்த தாட்ஸை டெய்லி ஒவ்வொரு பில்ஸாக சாப்பிடுங்க. அதாவது நீங்கள் என்றைக்கும் குடிச்சிருக்கலாம், குடிச்சிட்டும் இதை பார்த்துட்ருக்கலாம், பார்த்துட்டும் குடிக்க போகலாம், இது பிரச்சனை இல்லை. ராஜா உங்கள் கையை பிடிச்சி யாராலேயே இழுக்க முடியாதுன்றது உலகத்துக்கே தெரியும் ராஜா. அதுக்கு சொல்லலை. அப்படி குடிக்கிறப்போ ஒரு சிப்பு நீங்கள் வாயில் வைக்கிறப்போவும் இல்லை குடித்து முடிச்சிட்டப்புறமோ இந்த சிந்தனையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக்கிட்டே வாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி செட் ஆகலை, இன்றைக்கி நான் நிறுத்தலை, ஆனால் நிறுத்திடுவேன். ஆனால் எந்த நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நாள் போய் எந்த நாள் இன்றைக்கி நான் நிறுத்தியிருக்கேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கட்ஸும் உங்களுக்கு வருதோ நீங்களே ஒரு சொல்யூஷன் தேடுவீங்க. மற்றபடி பரபரப்பான ஒரு மாதிரி கிறிஸ்பியான கண்டென்ட் எல்லாம் தரலான்னு ஆசையாக இருக்குது. அப்போ கலாய்க்கணுன்னா நிறைய பேரை கலாய்க்கலாம், இன்க்ளூடிங் மிஸ்டர் சத்யராஜ், நம்ம சினிமா ஆக்டர், அவரை கூட கலாய்க்கலாம். ஆனால் கலாய்ச்சி என்ன பண்ணுறது? ஏன் கலாய்க்கலாம்னா அவர் அடிக்ஷன் கில்லர்ன்ட்டு ஒரு விஷயத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, நாளைக்கு சாப்டர் 3, இன்றைக்கி செகண்ட் டே, நாளைக்கு சாப்டர் 3, அந்த மேட்ரை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். கலாய்க்கிறதுலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு கருத்து இல்லை. ஸோ அந்த கருத்தையும் நம்ம விளக்கப்படுத்தணும்ல. உங்களுக்கு நம்மளை பார்க்குறவங்க ஒரு 85 பேர் தான், 89 பேர் இப்போ, ஐயோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் அவங்கள யாருன்னா ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமால் பரவாயில்லப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக இவன் நம்ம ஸ்டைலை மாற்றி, லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாக மாற்றிருக்கான்னு தெரிஞ்சிச்சுனால ஐயோ 10,000 சப்ஸ்கிரைபருக்கு சமம்ல நம்ம. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம் சன்செட். அவ்வளோதான். ஓகே பாய் 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 பாய். ஆல் த பெஸ்ட். உங்களால் தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும்.